காத்திருக்கும் இளம் காளியர்களே, கண்ணியர்களே, வருங்கால தேவைகளே, எதிர்கால மேதைகளே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான முத்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு ஏபிஜே அப்துல் கலாம். கனவு என்ற சாதாரண வார்த்தையை இளைஞர்கள் நெஞ்சில் நங்கூரம் போல பாய்ச்சியவர், சொல்லி சென்றவர் மத்தியில் சொல்லி செய்தவர். இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் பணக்கார தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டிய அவசியமில்லை. ஏழை குடும்பத்தில் பிறந்து கடும் முயற்சியினாலும் விடா பயிற்சியினாலும் கலையாத கனவினாலும் சாமானிய மனிதனாலும் சாதிக்க முடியும் என்று சாதித்து காட்டியவர் நம் கலாம் அவர்கள். கனவு காணுங்கள். கனவு என்பது நீ தூக்கத்தில் காணும் கனவல்ல, அது உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவு என்று இளைஞர்களை கனவு காண செய்தவர் கலாம் அவர்கள். தன்னுடைய கனவிற்காகவும் இந்திய நாட்டிற்காகவும் இன்று வரை இளைஞர்களுடைய நெஞ்சில் கதாநாயகனாக கனவு நாயகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கலாம் அவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அமெரிக்காவின் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் கூறி அரங்கத்தையே கைத்தட்டல்களால் அரளச் செய்த ஒரு தமிழன் என்று சொன்னால் அது கலாம் அவர்கள். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள் என்று சாமானிய மக்களாலும் சாதித்து காட்ட முடியும் என்று சாதித்து காட்டியவர் நம்முடைய கலாம் அவர்கள். SLV-3 திட்ட இயக்குனராக அக்னி, ரோஹிணி, ஆகாஷ் போன்ற ஏவுகணைகளை விண்ணில் செலுத்தியவர். கால் ஊனமுற்றோருக்காக லேசான கார்பன் பொருளை பயன்படுத்தி செயற்கை கார்களை உருவாக்கி கொடுத்தவர். அணுகுண்டு சோதனை நடத்தி வல்லரசு நாடுகளுக்கே சவால் விட்டார் கலாம் அவர்கள். இந்திய நாட்டையே தலை நிமிர செய்த ஏவுகணை நாயகன் நம் கலாம் அவர்கள். தென்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்து தென் இந்தியாவிற்கே 11வது குடியரசுத் தலைவராக வலம் வந்தவர் கலாம் அவர்கள். இவர் பல புத்தகங்களை படித்திருக்கலாம். அதில் அவருக்கு பிடித்தது வெறும் 3 புத்தகங்களே. ஒன்று, லிலியன் வாட்சன் எழுதிய ரஷ்ய இலக்கிய நாவல் லைட்ஸ் ஃப்ரம் மெனி லாம்ப்ஸ். இவர் ராமேஸ்வரம் சென்று வர தக்க சமயத்தில் உதவிய நூல். இன்னொன்று, ஐயன் வள்ளுவன் எழுதிய திருக்குறள். அதில் அவருக்கு பிடித்த ஒரு குறள், அறிவற்றாம் காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளரிக்கல் ஆகாரன். மூன்றாவது, அலெக்சிஸ் கேரல் எழுதிய